அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்கள் அனைவரையும் தமிழர் கணியம் என்ற இந்த ஜோதிட சேனல் வாயிலாக சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இதற்கு முன்னாடிய காணொளி, இந்த வீடியோக்கு முன்னத்த வீடியோ வந்து நடக்கவிருக்கிற சனி பெயர்ச்சி, அதாவது 2025ஆம் ஆண்டு மார்ச் மாத இறுதியில் நடக்கிற சனி பெயர்ச்சி. அந்த சனி பெயர்ச்சியை பற்றிய ஒரு முன்னோட்டமாக ஒரு காணொளி போடப்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து இனி 12 ராசிகளுக்குமான வீடியோஸ், ஒவ்வொரு ராசிக்கு ஒவ்வொரு வீடியோவாக தனித்தனியாக, இப்போ மேஷம் தொடங்கி மீனம் வரைக்கும் தனித்தனியாக காணொலிகளை காண்போம். இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது மேஷம் என்ற முதல் ராசி. இப்போ இந்த மேஷ ராசிக்கு ஏற்கனவே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற சனியை ஒத்தி அதையும் இனி நடக்க இருக்கிற சில நிகழ்வுகளை பற்றியும் முழுவதுமாக பார்த்து விடுவோம். மேஷம் காலபுருஷனுடைய முதல் ராசி. இப்போ இந்த மேஷ ராசியில் பார்த்தீங்கன்னா 3 நட்சத்திரங்கள் வரும். ஒவ்வொரு ராசிக்கும் 3 நட்சத்திரங்கள் வரும். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 4 பாதங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் வரும். இப்போது அஸ்வினி ஆரம்பித்து அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் அப்படின்னு 9 பாதங்கள் வந்து இந்த மேஷத்திற்கு வரும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா நம்ம ஒரு பதிவு பண்ணுறேன். இப்போ நான் இந்த வீடியோ நீங்கள் போடும் பொழுது கீழே வந்து பின்னூட்டம் விடுவாங்க. என்னென்னா, நான் இந்த நட்சத்திரத்துக்கு என்ன பலன், இந்த நட்சத்திரத்திற்கு என்ன பலன் அப்படின்னு சொல்லி. இப்போ மேஷத்தில் இருக்கிற இப்போ அஸ்வினி, பரணி போடுறேன். நான் அஸ்வினி நட்சத்திரம், நான் பரணி நட்சத்திரம், நான் கார்த்திகை நட்சத்திரம், எனக்கு இந்த மாதிரியான பலன்கள் இப்படி வேறுபடுமா அப்படின்னா, எந்த நட்சத்திரத்திற்கும் நட்சத்திர அடிப்படையில் பலன்கள் வேறுபடாது. நட்சத்திரங்களுக்கு ஆன காரகன் கிடையாதுங்க. நட்சத்திரங்களுக்கு பலன் கிடையாது. நட்சத்திரம் என்பது கிரகங்கள் இருக்கிற தூரத்தை அளக்கக்கூடிய ஒரு அளவீடு கொண்ட ஒரு ஸ்கேல் மட்டும்தான். இப்போ ராசி தான் இங்கே பிரதானம். இங்கே ரொம்ப பிரதானமாக இருப்பது ராசி மட்டுமே. இந்த நட்சத்திரங்கள் தசாபுத்தி அமைப்புகள், சந்திரனோட இருப்பை வச்சு தசாபுத்தி அமைப்புகள் கணிக்கிறதுக்கு மட்டுமே பயன்படுகின்றன அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் நட்சத்திரங்களுக்கு பெரிய வேறுபாடுகள் இருக்காது. இந்த நட்சத்திரத்துக்கு இருந்தால் இந்த பலன், இந்த நட்சத்திரத்துக்கு இருந்தால் இந்த பலன் அப்படிங்கிறது கிடையாதுங்க. சனியுடைய நகர்வு ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு பாதத்துக்குள்ளே நகர்ந்து வரும் பொழுது அதனுடைய பலன்கள் உங்களுடைய நட்சத்திரம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த நட்சத்திரத்துக்குள்ளே நுழையும் பொழுது ஏற்படுகிற அளவீடு தான் மாறுபாடு வரும். இப்போது மேசராசிக்கு சனி 11ஆம் இடம் அப்படிங்கிற லாபஸ்தானம். இதுவரை மேசராசியில் பெரும்பாலான மேசராசிக்கார நண்பர்களுக்கு நேயர்களுக்கு பெரிய அளவில் சனி துன்பத்தை கொடுத்திருக்க மாட்டார். பெரிய அளவில் சரியான தசாபுத்தி நடந்து கொண்டிருக்கிற நபர்களுக்கு பெரிய யோகத்தையும், ஒரு சில அவயோக தசைகள் நடந்து கொண்டிருக்கிற நபர்களுக்கு சற்று மந்தமான நிலையும், கடுமையான 6, 8ஆம் அதிபதி தசைகள் நடக்கும் பொழுது அல்லது சுபத்துவம் இல்லாத பாவத்துவம் அடைந்த திசைகள் நடப்பவர்களுக்கு பெரிய கெடுபலன்கள் இல்லாமல் நற்பலனும் இல்லாமல் ஒரு மாதிரி மந்த நிலையில் போயிருக்கும். இப்போது 11ஆம் இடம் அப்படிங்கிற லாபத்தில் இருக்கிற சனி தற்பொழுது விரயத்தை நோக்கி நகர்கிறார். அதாவது 12ஆம் இடத்திற்கு நகர்கிறார். உங்களுக்கு 7.5 சனி இப்பொழுது ஆரம்பமாக உள்ளது. வருகிற இன்னொரு 5-6 மாதத்தில் உங்களுக்கு 7.5 சனி முழுவதுமாக நடக்க ஆரம்பிச்சிடும். அடுத்த 7.5 ஆண்டுகள் என்பது உங்களுக்கு வருகிற ஒரு மிகப்பெரிய சோதனை காலம். உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்ளுகிற ஒரு காலம். அப்படி சனி உள்ளே நுழையும் பொழுது என்னென்ன மாதிரியான பலன்கள் நடக்கும், வயதுக்கு தகுந்த மாதிரி தான் பலன்கள் நடக்கும். அப்போ ஏறக்குறைய ஒரு 15, 17 ஒரு பள்ளி பருவம் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு 20, 21 வயதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 20, 21 வயதுக்கு உட்பட்ட மேசராசி நபர்களுக்கு கல்வியில் மந்தநிலை ஏற்படும். கண்டிப்பாக கல்வியில் மிகப்பெரிய மந்தநிலை ஏற்பட ஆரம்பிக்கும். இதுவரை நன்றாக படித்து கொண்டிருந்த நபர்களுக்கு சற்று சறுக்கல்கள் ஏற்படும். ஒரு 20, 21 வயது அந்த படிக்கிற ஒரு பள்ளி படிப்பு முடிஞ்சு ஒரு கல்லூரி ஒரு 3 ஆண்டுகள் அல்லது 4 ஆண்டுகள் படிக்கிற குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இந்த முதல் சுற்றாக வரக்கூடிய முதலாக ஜென்மசனியை சந்திக்கக்கூடிய நபர்கள், இதில் இந்த 20 வயதிற்குள்ளே இருக்கிற நபர்களுக்கு கல்வியில் மிகப்பெரிய மந்தம் ஏற்படும். அதே போல் உங்கள் கல்விக்கு உங்கள் வீட்டில் வேறு யாராவதற்கு இதே 7.5 சனி, அஷ்டம சனி நடக்கிற பட்சத்தில் மிகப்பெரிய கடுமையான பாதிப்பு உங்கள் குடும்ப தலைவர்களுக்கு வரும். யார் உங்கள் குடும்பத்தை வழிநடத்தி செல்கிறாரோ, அது அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், யார் வழிநடத்தி செல்கிறார்களோ அவர்களுக்கு சில நெருக்கடி ஆன நிலைகள் ஏற்படும். ஒரு 20 வயதுக்கு உட்பட்ட நபர்களுக்கு. இந்த 20 வயதிற்கு மேலே ஒரு 30 வயதுக்குள்ள இருக்கிற நபர்களுக்கு, இப்பொழுது மேசராசியாக இருக்கிற நபர்களுக்கு கல்வியை முடித்துவிட்டு சரியான வேலை வாய்ப்பு அமையாத ஒரு நிலை ஏற்படும். இப்போ இருந்து வேலையில் கொஞ்சம் இழுபறியாக வரும். அப்படி உங்களுக்கு சரியான வேலை அமைந்தால் கூட அந்த வேலையில் படு சிக்கல்கள், சில தொந்தரவுகள், ப்ரமோஷன் போன்ற அமைப்புகள் தடைபடுவது, மேலதிகாரிகிட்டம் அடிக்கடி மாட்டிக்கிறது, வேறு யாரோ செய்கிற தவறுக்கு நாம் தண்டனை அனுபவிக்கிற ஒரு நிலை, இது போன்ற வேலையிலும் அமைப்புகளில் மிகப்பெரிய இதாக இருக்கும். இதே போல முக்கியமான விடயம் என்றால், இந்த 20 வயதிற்கு மேற்பட்ட நபர்களுக்கு, ஒரு 30 வயதுக்குள்ள உட்பட்டவங்களுக்கு
காதல் என்பது சற்று ஒரு மிகப்பெரிய கலக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் இருக்கும். அது வேறு வழியில் இதுதான் உண்மையான நிலை. பெரும்பாலான காதல் முறிவுகள் இந்த 7.5 சனி அஷ்டம சனி காலகட்டங்களில் தான் நடக்கும் பெரும்பாலான. ஏன்னா சனி என்பவர் எப்பொழுதுமே துன்பத்தை தருகிற ஒரு கிரகம். இது எப்படி துன்பத்தை கொடுக்கும் அப்படின்னாங்க, உங்களுக்கு எது பிடித்திருக்கிறதோ அங்கே தான் கை வைக்கும். இப்போது ஒரு குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிற ஒரு தகப்பனர் அவர் மேசராசியாக இருக்காருன்னா அவருக்கு யாரை பிடித்திருக்கு? அவருடைய மகளை பிடித்திருக்கு, மகனை பிடித்திருக்கு, மனைவியை பிடித்திருக்கு, குடும்பத்தை, அவங்க அப்பா அம்மா யாரை பிடித்திருக்கு, யார் மேல் அவர் அதிக பற்றும் அன்பு வைத்திருக்கிறாரோ அந்த நபர்களுக்கு தொந்தரவை கொடுத்து அதன் மூலமாக இந்த மேச ராசியில் பிறந்த அந்த குடும்ப தலைவருக்கு மன நிம்மதி இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்துகிற நிலை தான் 7.5 அஷ்டம சனிகளில் வருகிற சனி. உங்களுக்கு எது பிடித்திருக்கிறது? உங்களுக்கு வருமானம், பணம் பிடித்திருக்கிறதா அதில் கை வைக்கும். குடும்பம் பிடித்திருக்கிறதா குடும்பத்தில் கை வைக்கும். நண்பர்கள் பிடித்திருக்கிறதா நண்பர்கள் வட்டத்தில் கை வைக்கும். தொழில் பிடித்திருக்கிறதா தொழில். அப்போ உங்களுக்கு எதில் அதிக விருப்பம் இருக்கிறதோ ஆர்வம் இருக்கிறதோ அதில் கை வைப்பது தான் இந்த சனியோட வேலை. இந்த 20 30 வயதுக்குட்பட்ட நபர்களுக்கு பெரும்பாலான இளம்பெண்கள் அவங்களுக்கு இந்த காதல் வயப்படுவது என்பது அந்த வயதிற்கே உள்ள ஒரு செயல். அப்பொழுது என்னென்னா அதில் கை வைக்கும். அதில் மன உளைச்சலை கொடுத்து அதன் மூலமாக கல்வியிலேயோ அல்லது வேலை வாய்ப்பிலேயோ அல்லது குடும்பத்திலேயோ சரியாக உங்கள் கவனத்தை செலுத்த முடியாத ஒரு நிலையை ஏற்படுத்தும். அடுத்தது 30 வயதிற்கு மேல் 40 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க பெரும்பாலும் 7.5 அஷ்டம சனிகளில் அதிக பாதிப்புகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு வயதுனா இந்த 30லிருந்து ஒரு 27 வயதிற்கு மேலே இருந்து ஒரு 40 வயது 42 வயது அதற்குட்பட்ட நபர்கள், குறிப்பாக ஒரு 45 கூட வச்சுக்கோங்க. அந்த வயதுக்குட்பட்டவங்களுக்கு தான் இந்த 7.5 அஷ்டம சனி கடுமையான பாதிப்புகளை கொடுக்கும். காரணம் என்னென்னா இது உங்களுடைய ஒரு மத்தியமமான ஒரு வயது. நல்லா உள்வாங்கிக்கோங்க, உங்களுடைய மத்தியமமான வயது. என்னென்னா நீங்கள் இதற்கு முன்னாடி இருக்கும் பொழுது அப்பா அம்மாவோட அரவணைப்பில் நீங்கள் இருந்திருப்பீங்க. ஒரு 60 வயதிற்கு மேலே குழந்தைகளுடைய அரவணைப்பு இருக்கக்கூடிய ஒரு நிலை. இப்போ நீங்கள் மிடில் இருப்பீங்க. எப்படி அப்படின்னா உங்களுடைய தாய் தந்தையர் ரிட்டையர்மெண்ட், உங்களுடைய குழந்தை வாலிப வயது. அப்போ என்னென்னா உங்கள் குழந்தையும் நீங்கள் பார்க்கணும், தாய் தந்தையரும் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை. அந்த மாதிரி ஒரு மிடில் ஏஜில் இருக்கும் பொழுது முழுக்க குடும்ப பாரம் உங்கள் இந்த நான் சொன்ன அந்த குறிப்பிட்ட அந்த ஒரு 30 வயதுக்கு மேலே ஒரு 45 வயதுக்குள்ள இருக்கிற நபர்களுக்கு முழுக்க அந்த குடும்பம் இவரை நம்பி இவர்தான் அந்த குடும்பத்தை ஒற்றையாளாக சுமந்து கொண்டு செல்லுகிற ஒரு நிலை. அந்த வயதில் வருகிற அஷ்டம 7.5 சனிகள் கடுமையான பாதிப்பில் இருக்கும். இப்பொழுது உங்களுக்கு விரைச்சனியாக வருகிற இந்த மேசராசிக்கு விரைச்சனியாக வருகிற இந்த குறிப்பிட்ட காலம் என்பது முடிந்தவரை உங்களுடைய பணம், அதாவது என்னன்னா அசையா சொத்துக்களில் சேர்த்து வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த விரைசனி உங்களுக்கு கண்ணாம்பூச்சி காட்டும். என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு புதிய தொழிலை உங்களை தொடங்க வைக்கும். புதிய தொழில் அல்லது புதிய ஒரு ஏதாவது ஒன்று வருமானத்திற்கு வருமான விருத்திக்காக புதிய ஒரு அமைப்பில் உங்களுக்கு பெரிய அனுபவமும் அந்த தொழிலில் பெரிய அறிவும் அனுபவமும் இல்லாத ஒரு துறையில் கொண்டே உங்களை முதல்ல உள்ள உட்கார வைக்கும். அந்த துறையில் முதல்ல லாபத்தை கொடுக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னா லாபத்தை கொடுக்கும். அப்போ என்னென்னா இல்லை எனக்கு இந்த தொழில் நல்லா இருக்குது, இது லாபத்தில் இருக்குதுன்னு உங்களுடைய சேவிங்ஸ்னு சொல்கிறீங்க இல்லைங்களா, நீங்கள் சேர்த்து வைத்திருக்கிற தொகையை இந்த தொழில் மூலமாக உள்ளே கொண்டே போட வைக்கும். உள்ளே கொண்டே போட வச்சு அது பெரிய பின்னாடி ஜென்மசனியாக வரும்பொழுது பெரிய சிக்கலில் கொண்டு போய் சேர்த்தும். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. புதிய தொழில்களில் தொடங்க வேண்டாம். இந்த 7.5 சனி காலகட்டங்களில் புதிய தொழிலை தொடங்க வேண்டாம். தெரியாத நபர்களோடு பழக்கவழக்கத்தை கொஞ்சம் குறைச்சிக்குங்க. ஏன்னா தெரியாத நபர்களோட மூலமாக ஏமாற்றப்படுவீர்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த குறிப்பிட்ட இந்த 12ஆம் இடம் சனி இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, முடிந்த அளவு நீங்கள் கடன் பெற்றிருந்தீங்கன்னா, வேறு யாராவது கிட்ட கடன் வாங்கியிருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட கையில் தொகை இருக்கும் பொழுது, ஏன்னா இப்போ 11ஆம் இடத்துல இருக்கிற சனி ஓரளவு உங்களுக்கு வருமானத்தை இருக்கும் பொழுது உங்களுடைய கடனை குறைத்து கொள்ளுங்கள். ரொம்ப முக்கியமான விஷயம், முன்கூட்டியே நான் 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த வீடியோ போடுறதுக்கான காரணம் தான், உங்களுடைய கடனை முழுவதுமாக கொடுத்து விட்டு புதுசாக கடனை வாங்காதீங்க. ஒன்று. இன்னொன்று, வேறு யாராவதுக்கு கடன் கொடுத்துருந்தீங்கன்னா, வேறு யாராவதுக்கு கடன் கொடுக்கப்பட்டிருக்குன்னா அந்த கடனை முடிந்தவரை இந்த 2025 முற்பகுதிக்குள்ளே அந்த கடனை வசூல் பண்ணுறக்கான வழியை பாருங்கள். அந்த கடனை வசூல் பண்ணி ஒரு பணமாக வைத்துக்கொள்ளாமல் பொருளாகவோ, இப்போ தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல நிறைய பேர் இருப்பாங்க, அந்த மாதிரி இடமாகவோ பொருளாகவோ பயன்படுத்துங்க. இந்த குறிப்பிட்ட வயதில் இருக்கிற நிறைய நபர்களுக்கு, இந்த 45 வயது உட்பட்ட நபர்களுக்கு பெரும்பாலாக என்ன திருமணம் போன்ற, அதாவது என்ன தன்னுடைய பெண்ணுக்கு திருமணம் அல்லது தங்கை தம்பி இந்த மாதிரியான திருமணத்திற்கு சுப செலவு செய்ய வைக்கும். அது ஒரு நல்ல காரியம். வீடு
புதிதாக வீடு வாங்குவது அல்லது வீடு கட்டுவது, இருக்கிற வீட்டை அவர்களுடைய தசாபுத்திக்கு ஏற்ப இருக்கிற வீட்டை புதுப்பிப்பது, இது போன்று உங்களுடைய நல்லா உள்வாங்கிக்கங்க. இது சுப செலவு நம்ம சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, உங்கள் கையில் இருக்கிற அந்த கையிருப்பு, நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களா சேவிங்ஸ், உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற பேலன்ஸ், இதையை முழுவதுமாக தீர்த்து விட கூடிய ஒரு அமைப்பை தான் இப்போ செய்யும். இது திருமணம் போன்ற அமைப்புங்கும் போது நம்ம சுப செலவு, நம்ம வீட்டில் இருக்கிற எப்படி இருந்தாலும் ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ திருமணம் பண்ணி வைக்கிறோம், இல்லை தங்கைக்கு இல்லை அண்ணனுக்கு யாராவது ஒருத்தருக்கு, இது சுப செலவு. வீடு வேலை செய்வது என்பது சுப செலவு. எப்படியாவது உங்கள் கையில் இருக்கிற அந்த அமௌண்ட், அந்த கேஷ், அந்த பணம், அதை முழுவதுமாக ஏதாவது ஒன்றில் கொண்டு போய் செலவு பண்ண வைக்கும். ஏன்னா அப்படி செலவு பண்ண வச்சா தான் பின்னாடி அடுத்து வருகிற ஜென்மசனியை ஒட்டி இருக்கிற உங்கள் விரைய சனியிலேயே ரொம்ப நெருக்கமாக வருகிற ஜென்மசனியில் நீங்கள் சிரமப்பட வைக்க முடியும். அப்படிங்கிற ஒரு அமைப்பை சனி கொடுக்கும். ரொம்ப தெளிவாக நிதானமாக ஒவ்வொரு அடியும் எடுத்து வைங்க. இந்த 45 வயதிற்கு மேற்பட்ட ஒரு 60 வயதுக்குள்ளே இருக்கிற நபர்களுக்கு நான் கூறியது மாதிரி தான், வீட்டில் சுபகாரியங்கள் நிறையா நடக்கும், சுப செலவுகள் நிறைய செய்வீங்க. சுப செலவுகள்னு சொல்லப்படுகிறது என்ன? நான் சொன்ன மாதிரி திருமணம் போன்ற அமைப்பு, இல்லை வீடுகள் போன்ற அமைப்பு, வீடு, வாகனம், வண்டி, இந்த மாதிரியான அமைப்புகளை செய்ய வைக்கும். உங்கள் கையில் இருக்கிற பொருளை முழுவதுமாக உங்கள் கையில் இருக்கிற பொருளை கையில் இருக்கிற காசை கரைக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் இந்த 12ஆம் இடத்து சனி செய்யும். அதுபோல் இந்த 12ஆம் இடத்து சனி ஒரு சிலருக்கு தசாபுத்தியின் அடிப்படையில் ஒரு சிலருக்கு நோய் போன்ற அமைப்புகளை கொடுக்கலாம். அது பின்னாடி பார்க்கலாம், என்னென்ன தசாபுத்திகள் எப்படி எல்லாம் பண்ணும் அப்படின்னு சொல்லிங்க. அப்போ 60 வயதுக்கு மேற்பட்ட ஒரு 70 வயது 75 வயது நிரம்பிய நபர்களுக்கு பெரும்பாலும் இந்த 7.5 சனி உடல் ரீதியான பாதிப்புகளை, தன் தசை புத்திகளுக்கு ஏற்ப உடல் ரீதியான பாதிப்பு, அதாவது உடல் ரீதியான பாதிப்பு என்னென்னா, ஒரு 60 வயதிற்கு மேலே நம்மளே ஒரு வயதாகிரும், எதிர்ப்புகள் குறைந்துவிடும், சின்ன சின்ன உடல் ரீதியான பிரச்சனைகள் நிறையா இருக்கும். அப்படி இருக்கிற அந்த 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க பொதுவாக நான் சொல்லுகிற அறிவுரை என்னென்னா, இப்போ இந்த ப்ரெஷர்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, இப்போ நம்ம இல்லையா இப்போ பெரும்பாதியான நபர்களுக்கு இந்த சர்க்கரை நோயின்னு ஒரு சாதாரணமாக எளிதில் சொல்லக்கூடிய அளவில் வந்துடுச்சு. அது மாதிரி அந்த மாதிரியான நோய் இருப்பின், ப்ரெஷர் இருக்குது, சுகர் இருக்குது அப்படிங்கிற நபர்களுக்கு இல்லை வேறு மாதிரியான சில இருக்கிறதுக்கு அடிக்கடி நீங்கள் செக்கப் போய் உங்கள் உடல்நிலையை சரிபார்த்து கொள்வது மிக மிக நல்லது. ஏன்னா சின்ன விடயத்தை கூட, ஒரு சின்ன காயத்தை கூட ஊதி பெருசு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக வந்துடும். அதனால் தயவு கூர்ந்து உடல் ரீதியான பிரச்சனைகள் வரும்பொழுது முன்கூட்டியே ரொம்ப அதை நம்ம எப்படி சொல்கிறதுங்க, இப்போ இந்த கொங்கு மண்டலத்தில் சொல்லுவாங்க என்ன, பொங்க பொறியோடு விடுவதுன்னு சொல்கிறதுங்க. ஏன்னா ஒரு சின்ன காயமாக இருக்கும் பொழுதே அதை சரி செய்யாமல் அதை பெருசாகி பொங்கி புறையோடி போகிற ஒரு நிலையை ஏற்படுத்தி விடாதீர்கள். உடனடியாக பார்த்துக்குங்க. ஒரு 70 வயதிற்கு மேற்பட்ட நபர்களுக்கு சரியான தசாபுத்தி அமைப்புகள் அமைஞ்சிட்டா பிரச்சனை இல்லை. அப்படி அமையாத பட்சத்தில் வாழ்க்கையோட இறுதி கட்டத்தை எட்டுகிற ஒரு நிலை, அது வேண்டாம், நான் வெளிப்படையாக அதை சொல்லலைங்க, நீங்களே சூட்சமாக நான் சொல்கிறேன், புரிஞ்சுக்குங்க. அந்த மாதிரியான ஒரு நிலையை கூட 12ஆம் இடத்து சனி ஏற்படுத்தும். சனி என்பது, இந்த விரய சனி என்பது வயதிற்கு ஏற்றால் போல தான் உங்களுடைய அமைப்பை ஏற்படுத்தும். ஆனால் குறிப்பாக ஒரு 50 வயதிற்கு உட்பட்ட நபர்களுக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மந்த நிலையையும், பொருளாதாரம் தன்னுடைய இதையை விரயம் பண்ணுறதுக்கான ஒரு அமைப்பையும் ஏற்படுத்திவிடும். 2025 ஓரளவு இருக்கும் உங்களுக்கு. 2025 25 ஓரளவு இருக்கும். ஏன்னா விரயசனியில் இந்த 2025 பெரும்பாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்தை தாண்ட மாட்டார். பெரும்பாக சனி உத்திரட்டாதியை தாண்டாது, அதனால் ஓரளவுக்கு இருக்குது. உத்திரட்டாதியை தாண்டி ரேவதி அப்படிங்கிற நட்சத்திரத்துக்குள்ளே வரும் பொழுதே உங்களுக்கான அதில் குறிப்பாக ரேவதி நட்சத்திரத்துக்குள்ளே பயணிக்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரத்துக்கான அமைப்புகள் சற்று ஏறக்குறைய மாறுபாடான வேலைகளை காட்டும். 2026 ஒரு மாதிரி இருந்தாலும் 2027 உங்களுக்கு 2026 ஆகஸ்ட் செப்டம்பர் காலகட்டத்திற்கு அப்புறம் கொஞ்சம் கடுமையான காலகட்டமாக இருக்கும். அதற்குள்ளே நான் சொல்லுகிற இந்த மாதிரியான நிகழ்வுகளை முடிந்தவரை சரி செஞ்சுக்குங்க. இப்போ தசாபுத்தி அமைப்பில் பார்க்கலாம். இந்த விரயசனி நடக்கும் பொழுது எந்தெந்த தசை நடந்தால் என்னென்ன மாதிரியான பலன்கள் வரும் அப்படிங்கிறது ஒரு பொதுவாக இதாக பார்ப்போம். இப்போது மேசராசியில் பிறந்தவர்களுக்கு இப்போ 12ஆம் இடம் விரயசனி நடக்கும் பொழுது சூரிய தசை நடக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ சூரிய தசை நடக்குது, நீங்கள் மேசராசியாக இருப்பீங்க, எந்த லக்கணமாக இருந்தாலும் சூரிய தசை நடக்குது அப்படின்னாங்க. சூரிய தசை நடக்குது, நீங்கள் ஒரு மத்துவ வயதுக்காரர் அப்படின்னாங்க, தகப்பனாருடைய உடல்நலத்தில் மிக மிக கவனம் இருக்கணும். தகப்பனாருடைய உடல்நலத்தில் மிக கவனம். தகப்பனுடைய சொத்துக்கள் பரிமாறுகிற இது அப்பா கிட்ட இருக்கிற சொத்து பையனுக்கு வருகிற பொழுது அதில் சில குளறுபடிகள் பிரச்சனைகள் நடக்கலாம். நம்ம இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு எழுத்து பிழையாக போயிட்டால் கூட, ஒரு வாக்கியம் பிழையாக போயிட்டால் கூட நம்ம பத்திரம்னு சொல்லப்படுது இல்லைங்களா, சொத்து கைமாறுகிற அந்த பத்திரத்தில் மிகப்பெரிய பிரச்சனையை அடுத்த ஒரு 6 ஆண்டுகளுக்கு கொண்டு விட்டுரும்.
அதனால் எது அப்பாவுடைய சொத்துக்கள் வந்து பரிமாற்றம் அப்படிங்கும் பொழுது முடிந்தவரை இப்பொழுது செஞ்சுக்குங்க. நேரம் கொஞ்சம் சரியில்லாத நேரத்தில் அந்த பரிமாற்றம் என்பது வேண்டாம். தந்தை வழி சொத்துக்களிலும் அரசு வழியில் பெரிய உதவி உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்காது. இந்த சூரிய திசை நடக்கிற நபர்களுக்கு அரசு வழியில் ஏதாவது ஒரு தொந்தரவு, ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கலாம். அதனால் அதில் ரொம்ப கவனமாக இருங்க. முடிந்தவரை வருகிற பிரச்சனை எல்லாத்தையும் கடந்து போங்க, அதை ஊதி பெருசு பண்ண வேண்டாம். சூரிய தசை நடந்து கொண்டிருக்கிற நபர்களுக்கு தந்தை வழியிலும் தந்தை வழி சொத்துக்களிலும் தந்தை வழியில் நடக்கிற வழக்குகள் நடக்கு இல்லைங்களா, அப்பா சொத்துக்காக நடக்கிற வழக்கு நிறைய இருக்கும் குடும்பங்களில். சில குடும்பங்கள் அந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த மாதிரியான வழக்கு உங்களுக்கு எதிர்ப்பாக கூட வரலாம். நடக்கிற தசாபுத்தியோட சூரியனோட பலத்தை பொறுத்தும் உங்களுடைய ஜாதக பலத்தை பொறுத்தும் அந்த மாதிரியான அமைப்புகள் நடக்கலாம். அடுத்ததாக சந்திரன். இந்த 7 சனி காலகட்டங்களில் சந்திர தசை நடப்பவர்களுக்கு முடிந்தவரை தாய் அம்மா இருக்காங்க இல்லைங்களா, அம்மாவுடைய உடல்நலத்தில் மிக மிக கவனம் தேவை. தாய் வழி உறவுகள் மூலமாக சில தொந்தரவுகளை சந்திக்க நேரிடலாம். தாய் வழி உறவுகள் மூலமாக சில தொந்தரவுகளை சந்திக்க நீங்கள் நேரிடலாம். ஒரு சிலருக்கு கடல் கடந்து, குடும்பத்தை விட்டு கடல் கடந்து போய், இந்த குறிப்பிட்ட 7 சனியில் சந்திரதசை நடக்கிறவர்கள் கடல் கடந்து போய் வந்து குடும்பத்தை இழந்து, ஏன்னா குடும்பத்தின் மேல் அதிக பாசம் வைத்திருக்கிறவர்கள் குடும்பத்தில் இருந்து வேறு வழி இல்லாமல், ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சூழலில் வந்து வருமானம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படிங்கிறனால வேறு வழி இல்லாமல் வெளிநாடுகளில் போய் அங்கே தொந்தரவுகளை துன்பங்களையும் அனுபவிக்கிற ஒரு நிலை கூட ஏற்படும். அதனால் இதுவும் கடந்து போயிடும். பெரிய அளவில் மனசஞ்சலம் கொள்ள வேண்டாம். இந்த சந்திரதசையில் குறிப்பாக தாய் வழி சொத்துக்கள், அதில் ஏதாவது குளறுபடிகள், உங்களுக்கு எதிர்ப்பான சில தீர்ப்புகள் கூட வரலாம், அமைப்புகள் கூட வரலாம். சந்திரதசை நடக்கும் பொழுது மனம் சற்று அதிகமாக பாதிக்கும். சந்திரதசை நடக்கும் பொழுது 7 சனியில் சந்திரதசை நடக்கும் பொழுது மனம் சற்று கடினமான நிலையை ஏற்படும். என்ன வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு நொந்து கொள்ளுகிற ஒரு நிலை கூட ஏற்படும். அதனால் அதெல்லாம் கடந்து போயிடும். தைரியமாகவும் தன்னம்பிக்கையுடனும் முன்னேறி நடங்கள். அடுத்து வருகிற காலங்கள் நல்ல பொற்காலம் அமைய போகுது. அதனால் அது மாதிரியான அமைப்புகள் கொடுக்கும். அடுத்து செவ்வாதசை. 7 சனிகளில் செவ்வாதசை என்பது பெரும்பாலும் அண்ணன் தம்பிகளிடையே சில முரண்களையும், பங்காளி என்று சொல்லக்கூடிய அண்ணன் தம்பிகள் கூட கொஞ்சம் ஒரு முரண்பட்ட ஒரு நிலையையும், செவ்வாய் சற்று கடினமாக, அதாவது உங்களுடைய சுய ஜாதகத்தில் செவ்வாய் சற்று ராகுவுடனோ சனியுடனோ சேர்ந்து, இல்லை செவ்வாய்க்கு பிடிக்காத பகை வீடு, இந்த மாதிரியான நிலைகள் இருக்கும் பொழுது விபத்துகளை சந்திக்க நேரிடும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். செவ்வாதசை நடப்பவர்கள், இந்த மேசராசிக்காரர்களுக்கு செவ்வாதசை நடப்பவர்களுக்கு, ஏன்னா இது மேசராசியில் செவ்வாதசை அப்படின்னு சொல்லும் பொழுது பெரும்பாலும் இள வயதிலே செவ்வாதசை வந்துடும். இப்போ மேசராசியில் பிறக்கிற நான் சொன்ன இது சூரிய சந்திர செவ்வாதசைகள் எல்லாமே மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு இளம் வயதிலே வந்துடும். ஒரு 45 வயது தாண்டின நபர்களுக்கு சூரிய சந்திர செவ்வாதசை மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு வராது. அது ஒரு குறிப்பிட்ட இதுக்கு ஒரு 17 வயசு 18 வயசுலேருந்து ஒரு 30-35 வயதிற்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான தசாபுத்திகள் வரும். ஒரு 30-35 வயது கொடுக்குறவங்களுக்கு தான் செவ்வாதசை வரும், அவங்களுக்கு வராது. அதனால் இந்த செவ்வாதசை நடப்பவர்களுக்கு வந்து கொஞ்சம் பத்திரமாக இருங்க. வண்டி வாகனம் ஓட்டுவது மிக மிக கவனம் தேவை. தலைக்கவசம் அணியுங்க. எங்கே சென்றாலும், எந்த இடத்திற்கு புறப்பட்டாலும் ஒரு 10 நிமிடம் 1/4 மணி நேரம் முன்னாடியே கிளம்புங்க. அவசரத்தில் கிளம்பி வேகமாக வண்டியை செலுத்துவது தயவு செய்து குறைத்துக் கொள்ளுங்கள். இந்த செவ்வாய் சரியான இடத்தில் அமையவில்லை என்றால் பெரும் விபத்துக்களை கூட கொடுத்துரும். செவ்வாய் கொடுக்குற விபத்துகளில் கிட்டத்தட்ட ஊனமடைகிற ஒரு நிலை கூட வந்துடும். ஜாதகத்தின் அடிப்படையில் நான் பயமுறுத்துறேன்னு பயந்துக்காதீங்க. அவரவர்களுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில் இந்த செவ்வாதசை நடப்பவர்களுக்கு, அதாவது என்னென்னா மேசராசியாக இருந்து செவ்வாதசை நடக்க நபர்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பங்காளிகிட்ட பங்கு தகராறு போன்ற பிரச்சனைகள் வந்து ஏற்பட வாய்ப்பு அதிகம். செவ்வாய் வலுவாக சுபத்துவமாக இருக்கிற நபர்களுக்கு, ஏனைய மிக அற்புதமான சுபத்துவமாக இருக்கிற நபர்களுக்கு சுயஜாதகம் வலுவாக இருக்கிறவர்கள் இதில் வெற்றியும் காண்பார்கள். பங்காளி சண்டையிலிருந்து வெற்றியும் கிடைக்கும் வாய்ப்பு அதிகம். அது ஜாதகம் உடைய வலுவை பொறுத்து. அடுத்ததாக ராகு. பெரும்பாலும் ராகுதசை நடக்கும், கண்டிப்பாக நடக்கும் ராகுதசை. ஏன்னா மேஷராசியில் பிறந்த நபர்களுக்கு ஒரு மத்தியம வயதுன்னு நான் சொல்லப்படுகிற ஒரு 30 வயதிற்கு மேலே ஒரு 50 வயதுக்குள்ள இருக்கிற நபர்களுக்கு கண்டிப்பாக ராகுதசையை நீங்கள் சந்திப்பீங்க. இந்த ராகுதசையில் அப்பாவுடைய அப்பா அப்படின்னு சொல்லப்படுகிற பாட்டனார் வழி சொத்துக்களில் பிரச்சனை, இல்லை பாட்டனாருடைய இழப்பு, அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள். ஏன்னா அவங்க வயதின் மூப்பின் காரணமாக எல்லோரும் இங்கே 1000 வருடங்கள் வாழ்ந்து விட போவது கிடையாது. அதை வந்து நம்ம ஏற்றுக்கணும். அதன் மூலமாக உங்கள் மன வருத்தத்தை கொடுக்கும். பாட்டனார் வழி சொத்துக்களில் பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும். ராகு சரியாக அமைந்து விட்டால் பிரச்சனை இல்லை. ராகு சரியில்லாத நபர்களுக்கு நிறைய இந்த 7 சனியில் மனவிரக்தியில் நிறைய தன்னைத்தானே அழித்து கொள்ளுகிற ஒரு அமைப்பு, அது கூட ஒரு சிலருக்கு நடக்கும். நான் அதை வெளிப்படையாக சொல்லலை, ஒரு சூட்சமாக சொல்கிறேன், நீங்களே புரிஞ்சுக்குங்க. அதுபோல் இருக்கிற அமைப்புங்க. விஷ ஜந்துக்களால் சில பிரச்சனைகள், அது போன்ற ஒரு அமைப்புகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கவனம்.
ராகு திசை நடந்து ஒரு மத்திய வயதில் இருக்கிறவங்களுக்கு ஜாதகம் சற்று சரியில்லாமல் இந்த ராகு சனியுடனோ செவ்வாயுடனோ சேர்ந்து திசை நடத்துகிற இந்த நபர்கள் பெரும்பாலும் விவசாய உழவர் நண்பர்கள் வந்து இரவு நேரங்களில் உங்களுடைய வயல்வெளிக்கு செல்லும் பொழுது கையில் டார்ச், போதிய பாதுகாப்பு, செருப்பு இல்லாமல் எங்கே வீட்டுட்டு வெளியே போனால் கூட இருட்டான பகுதிகளில் அதிகமாக பயணிப்பதை குறைத்து கொள்ளுங்கள், அது நல்லது. அடுத்ததாக குருதசை. இந்த 7.5 சனி காலகட்டங்களில் குருதசை நடக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது என்னாங்கன்னா, குருதசை பொதுவாக நல்ல இடத்தில் அமர்ந்து நல்லதை செய்யக்கூடிய அமைப்பில் உங்கள் சுய லக்கணத்தை பொறுத்து, இப்போ சிம்ம லக்கணக்காரர் இருக்காங்க, அவங்களுக்கு குருதசை நடக்குது, இல்லை கடக லக்கணம் காரருக்கு குருதசை நடக்குதுன்னா இது யோக தசை. அப்போ என்ன ஆகுனா, இந்த 7.5 சனியில் வருகிற வீரியம் சற்று குறையும், பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. ஒருவேளை குரு சரியில்லாத ஒரு இப்போ ரிஷப லக்கணத்துக்காரரோ, இப்போ மேசராசியாக இருந்து நீங்கள் ரிஷப லக்கணமோ இல்லை துலா லக்கணமோ இருக்கும்பொழுது 6, 8ஆம் அதிபதி திசைகள் நடக்கும்போது சற்று கடினமாக இருக்கும். இந்த காலகட்டங்களில் அப்படி கடுமையான குரு திசையில் வந்து நீங்கள் அனுபவிச்சுட்டு உங்களுக்கு தெரியும், இப்போ குரு திசை ஆரம்பிச்சிருக்கு, குரு திசை எனக்கு சரியில்லை, சில கஷ்டங்களை கொடுத்துட்ருக்குது அப்படின்னு நீங்கள் உணர்ந்தீங்கன்னா, அப்படி உங்கள் அமைப்பில் உள்ள ஜாதக நபர்கள் இது இந்த வீடியோவை கேட்டிங்கன்னா புதிதாக கடனை வாங்காதீங்க. அந்த கடன் மேலும் மேலும் உங்களை ஒரு அதல பாதாளத்துக்கு கொண்டு சேர்த்துரும். முடிந்த வரை கடன் வாங்காமல் எவ்வளவு எளிமையாக உங்களை எளிமைப்படுத்தி கொண்டு வாழ முடியுமோ, செலவுகளை குறைத்து கொண்டு வாழ முடியுமோ அப்படியான ஒரு அமைப்பை பண்ணுங்கள். இந்த குரு முடிந்தவரை பணத்தை தான் வைக்கும், பெரிய அளவில் பணத்தை மட்டுமே கை வைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். மேச ராசிக்காரர்களுக்கு குருதசை. இந்த மேசராசிக்காரர்களுக்கு குருதசை அப்படிங்கும் பொழுது கிட்டத்தட்ட நீங்கள் கடைசி இறுதி மேசராசியில் இருக்கிற கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா கூட 10 வருடம் சந்திரதசை போயிடும். ஒரு செவ்வாய் ஒரு 7, 17, அடுத்து இதில் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 36 வயசுக்கு மேலே தான் வரும். ஏற்கனவே நீங்கள் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தீங்களோ இல்லை இதில் பிறந்தீங்களோ பிற்பகுதி வாழ்க்கையில் வரும். அப்போது இந்த பிரச்சனைகள் நடக்கும். குரு சனி தசை நடப்பவர்களுக்கு, அடுத்து குருக்கு அப்புறம் சனி திசை. பொதுவாக சனி திசை மேச ராசியில் இருந்து சனி திசையை சந்திக்கிற நபர்கள் பெரும்பாலும் ஒரு 60 வயது தாண்டியிருப்பாங்க. பெரும்பாலும் மேசராசியிலிருந்து சனி திசை நீங்கள் உங்களுக்கு நடக்குதுன்னா பெரும்பாலும் நீங்கள் எப்படி ஒரு 60 வயதாக தாண்டியிருப்பீங்க, 60, 70 வயது, 80 வயதில் கூட தாண்டியிருக்கலாம். அப்படி சனி திசை நடக்கிற அந்த வயது மூப்பாக இருக்கிறவங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சின்ன பிரச்சனைனா கூட உடனே மருத்துவமனையை போய் நீங்கள் சந்திக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா மருத்துவமனையில் வந்து நீங்கள் உடனடியாக போய் மருத்துவரை அணுகி என்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் பெரிய அளவில் போக விட வேண்டாம். ஏன்னா சனி என்பவன் ஆயுள் காரகன், அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இதில் மேசராசியில் பிறந்து புதன் தசை நடக்கிற நபர்கள் மிக அபூர்வம். இப்போ மேசராசி இருக்கு இல்லைங்களா, இப்போ மேசராசியில் பிறந்தவர்களுக்கு புதன் தசை என்பது மிக அபூர்வம். விரல் விட்டு எனக்கு ஒரு குறிப்பிட்ட கிராமத்திலேயோ ஒரு பகுதியிலையோ விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் 80 வயதுக்கு மேலே 90 வயதுக்கு மேலே நிரம்பிய ஒரு நபர்கள், அவர்களுக்கான பலன்கள் வேண்டாம் அப்படிங்கிறனால நான் அதை வந்து புதன் திசை பண்ணுறேன். கேது திசை என்பது அடுத்தது. கேது திசை என்பது பெரும்பாலும் கேது திசையை சந்திக்காத நபர்கள் நிறையா இருப்பாங்க. இந்த மேசராசியில் பிறந்தவங்க கேது திசையவே சந்திக்காத நபர்கள். என்ன காரணம் அப்படின்னாங்க, நீங்கள் பிறக்கும் பொழுது பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு கேது திசை வரவே வராது, கேது தசை வரவே வராது. அதே மாதிரி சூரியனுடைய மன்னிக்கணும், கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்ததுனாலும் கேது தசை வரவே வராது. ஏன்னா கேது தசை வரும்போது உங்களுக்கு வயது 100 தாண்டிடும், 100 கிட்டத்தட்ட 95 அந்த அமைப்பில் இருக்கும். அதனால் கேது தசை பெரும்பாலும் வராது. நீங்கள் அப்படி உங்களுக்கு மேசராசியில் பிறந்தவங்களுக்கு கேது தசை அப்படிங்கிறது சின்ன குழந்தையாக இருக்கும்போதே வந்துட்டு போயிடும். ஏன்னா பெரும்பாலும் நீங்கள் அஸ்வினி முதல் பாதத்தில் ஆரம்பித்தா கூட 6 வருஷத்தோட கேது தசை முடிஞ்சிடும், 6 வயசில் கேது தசை முடிஞ்சிடும். அடுத்து சுக்கிர தசை. சுக்கிர தசை ஒரு வாலிப வயதில் வரக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த சுக்கிரனை பற்றி தான் கொஞ்சம் அதிகமாக பேசணும்னு நினச்சேங்க இன்றைக்கி, குறிப்பாக மேசராசிக்கு. இந்த மேசராசியில் இருக்கிற நபர்களும் மேசராசியில் பிறந்த குழந்தையை வைத்து கொண்டிருக்கிற பெற்றோர்கள், இந்த வீடியோ பார்க்குற பெற்றோர்களுக்கு கவனத்திற்கு இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் வீட்டில் வந்து ஒரு பையனோ ஒரு பொண்ணோ மேசராசியில் பிறந்து அவர் வந்து அந்த மேசராசியில் பிறந்த அந்த குழந்தை வந்து குறிப்பாக அஸ்வினியில் பிறந்த பரணி 1, 2 பாதங்களில் பிறந்த, ஏன்னா பரணி 3ஆம் 4ஆம் பாதம் போது உங்களுக்கு ஒரு 7 வயசு 8 வயசு 10 வயசுக்குள்ளே சுக்கிரதசை முடிந்துவிடும். அஸ்வினியில் பிறந்த நபர்களுக்கு ஒரு நான் சொன்னீங்களா வாலிப வயதில் அந்த சுக்கிரதசை வரும். அவங்க மட்டும் பெற்றோர்கள் கவனத்திற்கும், குறிப்பாக இந்த ராசியில் இருக்கிற இந்த சுக்கிரதசை நடந்து கொண்டிருக்கிற நபர்களுக்கும் சொல்ல வேண்டியது. ஏன்னா பெரும்பாலும் இந்த சுக்கிரதசை மேசராசியில் பிறந்தவர்களுக்கு பெரும்பாலும் 25 வயசு, அதிகபட்சம் போனால் 26 வயசுக்குள்ளே முடிஞ்சிடும் சுக்கிரதசை, அதை தாண்டி வராது. அதிகபட்சம் 26 வயதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சுக்கிரதசை நடக்கும், அதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு சுக்கிரதசை வராது. அதனால் இது பண்ணிக்க வேண்டாம். இந்த குறிப்பிட்டு நான் சொன்ன இந்த 25, 26 வயதிற்குள்ள இருக்கிற சுக்கிரதசை என்பது கடுமையான ஒரு அமைப்பை கொடுத்துரும்.
என்ன காரணம்னாங்க, சுக்கிரன் வந்து காமத்திற்கு காரகன். நான் சொல்லும் பொழுது கொஞ்சம் சூட்சமாக புரிஞ்சுக்குங்க. அப்போ சின்ன வயது வீட்டில் வச்சுருக்கிற ஆணும் பெண்ணும் சற்று கவனிங்க. இப்போ 7.5 சனி இருக்குல்ல, அவர் தடன் மாறி போகிற சில நிலை வந்து ஏற்படும் சுயஜாதகத்தில் சுக்கிரனுடைய நிலையை பொறுத்து. நான் இப்பவும் சொல்கிறேன், சுக்கிரனுடைய நிலையை பொறுத்து ஒரு கொஞ்சம் சூட்சமாக தான் சொல்கிறேன். யார் உங்கள் குழந்தைகளாக இருக்கலாம், இல்லை உங்கள் வீட்டில் இந்த பெற்றோர்கள் பார்த்து கொண்டிருக்கிற அந்த குழந்தைகள், உங்களோட குழந்தைகளோட சுயஜாதகத்தை எடுத்து பாருங்கள். ஜாதகத்தில் சுக்கிரனும் ராகுவும் ரொம்ப நெருக்கமாக சேர்ந்திருக்கிற அமைப்புகள் சில ஜாதகங்களில் உண்டு. உங்கள் குழந்தை பிறக்கிறப்ப இருக்கிற சுய ஜாதகத்தில் சுக்கிரனும் ராகுவும் 8 டிகிரிக்குள்ளே சேர்ந்திருக்கிற குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தடம் மாறி அவர்களுடைய பேரையும் கெடுத்து உங்களுடைய பேரையும் கெடுத்து விடுவார்கள். தயவு கூர்ந்து அதை மட்டும் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்குங்க. அந்த குழந்தைகளை முடிந்தவரை கண்டிக்காமல், அவர்களை கண்டிக்கணும் அப்படின்னு நினைக்காம, அவர்களுக்கு நல்ல அறிவுரை சொல்லி சரியான முறையில் வந்து அணுகி அந்த குழந்தைகளை இந்த குறிப்பிட்ட காலத்திலிருந்து நீங்கள் விடுவிக்கிறதுக்கு என்ன வழியோ அந்த வழியை பாருங்கள். ஏன்னா இந்த குட்டி சுக்கிரன்ன்றது கெடுத்து போயிடும். ஒரு 20 வயதுக்குள்ளே வருகிற சுக்கிரதசை என்பது, சுக்கிரன் அந்த 20-25 வயதுக்குள்ளே வருகிற அந்த சுக்கிரன் என்ன பண்ணும் அப்படின்னாங்க, காமத்தை அதிகமான காம எண்ணங்களையும், ஒரு ஆண் குழந்தைக்கு ஒரு பெண் குழந்தை மேலே ஈர்ப்பும், பெண் குழந்தைக்கு ஆண் குழந்தை மேலே ஈர்ப்பும், லக்னம் சரியில்லாத பட்சத்தில், நான் வந்து ஏற்கனவே ஒரு சமீபத்தில் ஒரு 2 ஜாதகங்கள் பார்த்து மிரண்டு போன ஒரு அமைப்பு கூட உண்டு. ஒரு யாருன்னு சொல்ல வேண்டாம், நான் பொதுவாக சொல்லிடுறேன். ஒரு ஆணுடைய ஜாதகம், 23 வயது நிரம்பிய ஒரு ஆண் குழந்தை. அந்த குழந்தையோட ஜாதகம், ஏன்னா எனக்கும் ஒரு பையன் இருக்கான், அவனுக்கும் இப்போ 12ஆம் வகுப்பு ஒரு 17-18 வயது நிரம்பிய ஒரு பையன் இருக்கான். அந்த குழந்தை பார்த்திங்கன்னா சரியான ஜாதக அமைப்பு அமையல. ஏன்னா அந்த குழந்தையோட ஜாதகம் அந்த மாதிரி, அந்த குழந்தையை நம்ம தவறு சொல்லி ஒன்றும் பண்ண முடியாது. இப்பொழுது அந்த குழந்தை வந்து கடக லக்கணமாகி, லக்கணத்தில் குரு உச்சமாகி, எந்த கிரகங்களும் தொடர்பு இல்லாமல் ஏறக்குறைய 3 டிகிரிக்குள்ளே, 2.5 டிகிரிக்குள்ளே குருவும் லக்னப்புள்ளியும் குருவும் ஒரே டிகிரியில் கிட்டத்தட்ட நெருங்கி இருக்கிற ஒரு அமைப்பு கொண்ட ஒரு ஜாதகம். அந்த குழந்தை பார்த்திங்கன்னா இப்போது 22 வயது நினைக்கிறேங்க, 22 வயது என்னமோ கல்லூரி படிச்சுட்டு இருக்காரு. அவர் யூஜி முடிச்சுட்டு பிஜி, அதாவது இளங்கலை முடிச்சுட்டு முதுகலை படிக்கிறாரு. அந்த குழந்தை பார்த்திங்கன்னா தண்ணின ஈர்ப்பால் ஈர்க்கப்பட்டு வீட்டில் பெரிய பிரச்சனைகள் இருக்குது. என்னென்னா, அந்த வந்து ஒரு பையன், அந்த இன்னொரு பையனை நான் விரும்புகிறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற மாதிரியான அமைப்புகளில் பெரிய பிரச்சனை. ஏன்னா பெற்றவர்களாக இருக்கிற நபர்களுக்கு தான் அந்த வருத்தமும் வலியும் புரியும். அவருடைய தந்தை பேசும்பொழுது எந்த மாதிரியான ஒரு வேதனையில் என்னோட பகிர்ந்துட்டார் அப்படிங்கிறது ஒரு பெரிய வேதனையான ஒரு செயலுங்க. அந்த மாதிரியான அமைப்புகள் கூட ஒரு சில இந்த குறிப்பிட்ட 7.5 சனியில் சுக்கிரதசை நடக்கிற ஒரு நபர்களுக்கு ஏற்பட்டுவிட்டும். அதனால் தயவு கூர்ந்து குழந்தைகளை கவனியுங்கள். அவங்க வந்து அதிகமாக கைபேசி, செல்ஃபோன்ஸை அதிகமாக கொடுக்காம, அந்த செல்ஃபோனில் யார் கூட பேசுகிறாங்க, என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லி அதை கொஞ்சம் கவனிங்க. இந்த மாதிரி இருக்கிற வயதில் தயவுசெய்து குழந்தைகளை கண்டிக்காதீங்க. ஏன்னா கண்டிச்சிங்கன்னா குழந்தைங்க மீறி தான் வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க. அதனால் கண்டிக்காதீங்க. ரொம்ப பக்குவமாக நிதானமாக எடுத்து சொல்லி செயல்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம் சுக்கிரதசை நடந்து கொண்டிருக்கிற மேசராசியில் பிறந்த நபர்கள், சுக்கிரதசையில் பிறந்து நடந்து கொண்டிருக்கிற அந்த நபர்கள். இனி என்னென்ன ராசின்னு சொல்லிட்டோம். பொதுவாக சில விஷயங்களை சொல்லிடுறேன். பொதுவாக இந்த அமைப்பில் என்னென்ன மாதிரியான அமைப்புகள் நடக்கும் அப்படிங்கிறது. விரயம் என்பது கண்டிப்பாக நிதர்சனமாக நடக்கும். நான் என்ன இப்படி சொல்கிறேன், நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. நடக்கிற விடயங்களை மறைக்காமல், ஒளிவு மறைப்பு இல்லாமல் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேங்க. அப்போ விரயம் என்பது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த குறிப்பிட்ட இந்த 2-2.5 ஆண்டு காலம், 3 ஆண்டு காலம் அடுத்த சனிப்பெயர்ச்சியில் விரயம் என்பது அதிகமாக இருக்குது. என்னென்னா, உங்கள் வருமானத்திற்கு மீறி செலவு இருக்கும். அதை எப்படி நீங்கள் சரி பண்ணிக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் உங்களுடைய புத்திசாலித்தனமும் உங்கள் சுயஜாதகத்தில் சந்திரனுடைய நிலையும் பொறுத்து. அதனால் வருமானத்திற்கு அதிகமாக செலவு செய்ய வேண்டாம். முடிந்தவரை சிக்கனமாக செயல்படுங்கள். எவ்வளவுக்கு எவ்வளவு சிக்கனமாக செயல்பட முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளோ சிக்கனமாக செயல்படுங்க. நான் ஏற்கனவே முன்பே கூறியது மாதிரி தான், கடன் புதுசாக கடன் வாங்காதீங்க. புதுசாக தொழில் ஆரம்பிக்காதீங்க. தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு அமைப்பு இப்போ கிடையாது. புதிதாக தொழிலை ஆரம்பிக்க வேண்டாம். புதிதாக கடன் வாங்க வேண்டாம். ஏற்கனவே கடன் வாங்கியிருந்தீங்கன்னா முடிந்தவரை கையில் இருக்கிற தொகையை வைத்து, நீங்கள் வச்சுருக்கிற சேவிங்ஸை வச்சு அந்த கடனை அடைச்சிருங்க. பின்னாடி வருகிற ஜென்ம சனியில் பெரிய சஞ்சலம் இல்லாமல், ஒரு வருமானமே இல்லாட்டி கூட பரவாயில்லைங்க, இருக்கிறதுலே கொடுப்பனை என்ன தெரியுங்களா? மிகப்பெரிய கொடுப்பனை என்னென்னா கடன் இல்லாத வாழ்க்கை. அது நீங்கள் கடன் பட்டு அந்த கடனை நிவர்த்தி பண்ண நபர்கிட்ட கேளுங்க. அந்த கடன் அப்படிங்கிறது அவருக்கு எவ்வளவு பெரிய சுமையாக இருந்தது என்பதை அவர் முழுவதுமாக விவரிப்பார். அதை வந்து நீங்கள் முழுசுமாக தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரியான நபர்களோடு தான் பேசுங்க. இதில் முடிந்தவரை குடும்பத்தில் அதிகமாக நேரத்தை செலவிட பாருங்கள். ஏன்னா வருகிற விரைச்சனி என்பது குடும்பத்தில் சில சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் விரிசல்களும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்துடும். முடிந்தவரை பயணங்களில் ரொம்ப 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 கவனமாக இருக்கும். எந்த பயணம் போனாலும் கவனமாக இருங்க. நீங்கள் ஒரு இடத்துக்கு போய் சேரணும், இந்த குறிப்பிட்ட நேரத்தில் சேரணும்னு ஒரு கணக்கு இருந்தால் கூட
9 மணிக்கு நான் அலுவலகத்துக்குள்ளே போய் ஆகணும், அதில் ஒரு 5 நிமிடம் போயிட்டால் கூட அலுவலகத்தில் வந்து லாஸ் ஆஃப் பே மாதிரி விழுந்துரும் அப்படின்னு இது பண்ணிங்கன்னா நீங்கள் கிளம்பும் பொழுதே கொஞ்சம் முன்கூட்டியே தயாராகி கிளம்புங்க. இந்த குறிப்பிட்ட காலம் உங்களுக்கு வந்து தூக்கத்தை கெடுக்குகிற ஒரு காலமாக இருக்கும். என்னென்னா மனசஞ்சலம் ஏற்பட்டு சரியான சிந்தனை பூரா வேறு எங்கேயோ வச்சுட்டு அதிகமாக தூங்காமல் உடல் உபாதைகள் சின்ன சின்ன உடல் உபாதைகள் கூட வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதனால் தயவு கூர்ந்து நல்லா தூங்குங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். எந்த பிரச்சனையும் மனதில் ஏற்றிக்கொள்ளாமல் முடிந்த அளவு, ஏன்னா இருக்க முடியாது, ஏன்னா அமைப்பு அப்படியே வந்துட்டால் ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம சொல்கிறதுக்கு எளிதாக இருக்கும். இப்போ நான் சொல்லுவதற்கு ரொம்ப எளிதாக இருக்கும், என்னைய சாதாரண நீ சொல்லிட்டு போயிட்டா, ஆனால் அனுபவிக்கிறவனுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியுங்கிற மாதிரி ஒரு நிலை இருக்கும். அதையெல்லாம் நீங்கள் கடந்து வந்து தான் ஆகணும். ஏன்னா இப்போ நான் உங்கள் கூட பேசி உங்களுக்கு 7.5 சனி பற்றி வகுப்படுத்தி கொண்டிருக்கிறப்ப எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ ஜென்ம சனி நடந்துகிட்ருக்கு. நான் கும்பராசியில் பிறந்தவன், எனக்கு இப்போ ஜென்ம சனி நடந்துகிட்டு இருக்குது. போதாக்குறைக்கு எனக்கு சனி திசை நடக்குது. நான் சிம்ம லக்னத்தில் பிறந்தவன். எனக்கு சிம்மத்திற்கு கடக சிம்ம லக்னங்களுக்கு வரவே கூடாத திசை என்பது சனி திசை. அந்த சனி திசை நடந்து கொண்டு இருக்குது. குறிப்பாக இந்த ஜென்ம சனி காலத்தில் எனக்கு பார்த்திங்கன்னா ஜென்ம சனி நடக்குது, சனி தசை நடக்குது. சனி தசையில் ராகு புத்தி, எனக்கு ராகு புத்தி சனின்னு 6-8ன்னு சொல்லுவாங்க, சஷ்டாஷ்டகம்னு சொல்லுவோம். அந்த அமைப்பில் இருக்குது. அதாவது என்னென்னா தசை நடத்துகிற அந்த கிரகத்திற்கும் புத்தி நடத்துகிற கிரகம் வந்து தசை நடத்துகிற கிரகத்துக்கு 6-8ஆம் இடங்களில் உட்காரக்கூடாது. அப்படி உட்காந்துச்சுன்னா கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இருந்து தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவே போட்டுட்ருக்கேன். சுயஜாதகத்தில் சந்திரனுடைய வலு அதிகமாக இருப்பதால் இதை கடந்து வந்து விட்டேன். நீங்களும் கடந்து வந்து விடலாம். அதனால் தன்னம்பிக்கை இழக்க வேண்டாம், தைரியத்தை இழக்க வேண்டாம். குலதெய்வ வழிபாடு மிக சிறப்பை தரும். மேசராசியில் பிறந்து, குறிப்பாக மேசராசியில் பிறந்து மேச லக்னம் அல்லது சிம்ம லக்னம், கடக லக்னம், விருச்சக லக்னம், தனுசு மீன லக்னத்தில் பிறந்த நபர்கள் முருகனை வழிபடுவது மிகச்சிறப்பான ஒரு அமைப்பு. முருகனை வழிபடுவது மிக மிக சிறப்பான ஒரு அமைப்பு. மேசராசியில் பிறந்து புதனுடைய 2 லக்கணங்களான மிதுனமும் கன்னியில் பிறந்த நபர்கள் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயம் செல்வது மிக மிக சிறப்பு. புதன்கிழமைகளில் செல்வது மிக மிக அற்புதமான ஒரு அமைப்பு. ஏனைய சுக்கிரனுடைய 2 லக்னங்களான ரிஷபம் துலாம் லக்னத்தில் மேசராசியில் பிறந்து லக்னம் ரிஷப துலாமாக இருக்கிற நபர்கள் பெரும்பாலும், அப்படி இருக்கிற நபர்கள் பெரும்பாலும் நான் சொல்லுவது போல் திருப்பதி போன்ற ஆலயங்கள் விஷ்ணு வழிபாடு செய்வது மிக அற்புதமான ஒரு அமைப்பை கொடுக்கும். சனியின் மகர கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சிவனை தவிர வேறு வழி கிடையாது. மேசராசியாக இருந்து மகர கும்ப லக்னமாக இருக்கிற நபர்களுக்கு சிவ வழிபாடு என்பது மிகச் சிறப்பான ஒன்று. திங்கள் சனிக்கிழமைகளில் சிவ வழிபாடு செய்வது என்பது ஒரு அற்புதமான அமைப்பை தரும். நிறைய விடயங்களை நான் பகிர்ந்துக்கணும்னு நினச்சேங்க. ஆனால் விரய சனியாக இருக்கிற இந்த நிலையில் நான் பகிர்ந்து கொண்டால் கேட்குறவங்களுக்கும் மன உளைச்சலை ஏற்படுத்தும் என்ற காரணத்தான சில விடயங்களை இறுக்கி சொல்லியிருக்கேன். குறிப்பாக நான் வந்து குழந்தைகள் பத்திரம், உங்கள் வீட்டில் மேஷ ராசியில் பிறந்த குழந்தைகள் ஒரு வாலிப பருவம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த 16, 17, 13லேருந்து இப்போ 12 முடிஞ்சிடும், அடுத்து 13லேருந்து 19 அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்தில் இருக்கிற குழந்தைகள் தயவு கூர்ந்து கொஞ்சம் உன்னிப்பாக கவனிங்க. ஏன்னா குழந்தைகள் தான் நம்மளுடைய எதிர்காலம். அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையை சரியாக அமைத்து கொடுக்க வேண்டியது உங்கள் கடமை. அந்த குழந்தைகள் அனுபவம் இல்லாமலும் சிறு வயதில் ஏற்படுகிற சில, ஏன்னா அவர்களுக்கான கிரகநிலை சரியில்லை அப்படிமோ நீங்கள் அந்த குழந்தையை அடித்தோ மிரட்டியோ அதற்கு புத்திமதி சொல்லியோ நீங்கள் திருத்த முடியாது. ஏன்னா அவர்களுடைய நேரம் அப்படி இருக்கிறது. அதனால் முடிந்தவரை அவர்களுக்கு நாசூக்கான விஷயங்களை சரியாக போதித்து அவர்கள் சரியான வழிநடத்துங்கள் என்று கேட்டுக்கொண்டு, அடுத்ததாக ரிஷபராசி என்ன மாதிரியான நிலை என்பதை பற்றி அடுத்த காணொலியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள் தமிழர் கணியத்தோடு. மீண்டும் உங்கள் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அருள்குமரன். நன்றி, வணக்கம்.